இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே நடந்துருச்சு. நாங்க இன்னைக்கு காந்தலூர்ல இருக்கோம். சாப்பிட ஆரம்பிச்சேன். காலையில இருந்து என்ன சாப்பிட்டோம்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இட்லியில ஆரம்பிச்சோம். இட்லி தோசை மார்னிங் அந்த இல்ல எவ்வளவு சாப்பிட்டேன்? 3 தோசை. 3 தோசை ஃபைன். ஓகே 3 தோசை சாப்பிடுவோம். காலைல கட் பண்ண மாஷம் இத்தனை. அதுக்கு நடுவுல பிரேக் எதுவுமே சாப்பிடல நானு. அவன் இன்னும் திருந்தல மாமா. அரைச்சதெல்லாம் கணக்கேத்தன ஒரு வீடியோ 1 hour போகும். ஆமா 1 hour போகும். நான் வந்து நடுவுல ஒரு பழம்புரி 2 சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் 2 பஜ்ஜி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் 2 முட்டை 3 மீன் குழம்பு தடவை எத்தனை அப்பளம்? அப்பளம் 4 அப்பளம் 5 அப்பளம் இருக்கும் சாலிடா. எத்தனை குழம்பு போடுங்க? குழம்பு ஒரு 2 வாட்டி 3 வாட்டி போடுங்க. 3 வாட்டி போடுங்க. எல்லாமே கம்மியா இருந்தா நல்லா போட்டா. கொஞ்ச நேரம் கீழே போய் பார்த்தா சீடை சாப்பிட்டு வண்டியில சீடை சாப்பிட்டேன். தூங்கி எழுந்து சீடை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டேன்? நடந்து வந்தா பாத்தீங்க. அப்புறம் ஒரு பேக்கரி மாதிரி இருந்துச்சு. இதுதான் your opinion about my food cravings and everything. உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன். இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு? வந்த வேலையை தானே பாக்குறாங்க. நான் வந்தது அந்த காதர் பாயோட மட்டன் பிரியாணி சாப்பிடதான். Guys, I'm in love with Kerala's பழம்பொரி. It's so good. அடி பொலியான